கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? குற்றச்சாட்டுன்னு பேச விரும்புகிறேன். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறதற்கு நீங்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் தேவன் அவர்களை நீதிமான ஆக்குனதுக்கு பிறகு நீ என்னதான் தலையில நின்று நீ சொன்னாலும் அதெல்லாம் எடுக்காது, செல்லுபடி ஆகாது. யோசேப்புக்கு விரோதமாக அந்த பொம்பளை பயங்கர குற்றச்சாட்டு வச்சா, இவன் என் கூட தப்பாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான். ஆனால் தேவன் யோசேப்போடு கூட இருந்ததுனால போட்ட பழிகளிலிருந்தெல்லாம் அவன் வெளியே வந்து அவனுக்கு உயர்வு வந்தது. தானியேலுக்கு விரோதமாய் பல குற்றச்சாட்டுகளை கூட இருந்தவர்கள் வைத்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலையும் அவன் தேவனின் மேலே உண்மையாக இருந்ததுனால, தேவனோடு இருந்ததுனால சொன்ன குற்றங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இன்றைக்கி உன் மனைவி குற்றப்படுத்துகிறாளா? உன் மனைவி உன்னை பார்த்து சந்தேகப்படுறாளா? உன்னை மரியாதை இல்லாமல் பேசுகிறாளா? உன் கணவன் உன்னை குற்றப்படுத்துகிறானா? மாமியார் உன்னை குற்றப்படுத்துகிறாங்களா? வேலை செய்கிற இடத்துல செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பழி கேட்டு குற்றத்தோடு நிற்கிறையா? தேவன் உன்னை நீதிமானாக்க போகிறார். தேவன் உன்னுடைய மன வேதனைக்கு பதில் தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். உன் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் தேவன் விடுதலையை தரப்போகிறார். என்னதெல்லாம் குற்றம் சொன்னாங்க, பாடுனா தப்புன்னு சொன்னா, பிரசங்கம் பண்ணுனா தப்புன்னு சொன்னா, இவன் கோட்டு சூட்டு போடுறது தப்புன்னு சொன்னான், இவன் ப்ரேயர் பண்ணுறதே தப்புன்னு சொன்னான். எவ்வளவு குற்றச்சாட்டுகள்! ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் ஒன்றும் என்மேல் சுமராதபடி கர்த்தரே வேலி அடைத்து பாதுகாத்தார். அதனால் உங்களை பார்த்து நான் சொல்ல வருகிறேன், ஏதாவது குற்றங்களிலே அகப்பட்டு குற்ற மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு குற்ற உணர்வோடு கூட நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை நீதிமான்கள் ஆக்குவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் தேவன் மாற பண்ணி அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.